Hello Scott, welcome back to our video. So and today's video is all about the reaction of such film trailer which இந்த வருஷத்துல வந்துட்டு எனக்கு இந்த படம் என்னனாலும் நான் இந்த படம் தியேட்டர்ல தான் பார்க்கணும்ன்ற ஒரு வெறியா இருக்கிற படம் தான் மார்க்கோ. ஸோ இந்த படத்தோடைய ஒரு ட்ரெய்லர், நான் இப்போ பண்ணுற ட்ரெய்லர் ரியாக்ஷன், இப்போ பண்ணுறது வந்து நான் சக்ஸஸ் ட்ரெய்லர் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த ட்ரெய்லரும் வரல, ஒரே ஒரு டீசர் மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டீசரு நான் பார்த்தப்போ அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கல. அந்த டீசர் அப்போ மீன்ஸ் டீசர் செம்மையா டாப் நாச் ஆயிடுச்சு. பட் தென் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஹானஸ்டாக சொல்ல போனால் நான் இது வரைக்கும் படம் பார்க்கல. பட் தென் ஆஃப்டர் சீயிங் த ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து, எல்லாரோடைய ரிவ்யூ ஆச்சு, பப்ளிக் ஆடியன்ஸோட ரிவ்யூ, அண்ட் தென் எல்லா போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐ எம் லைக் சீரியஸாக சொல்கிறேன், இந்த படம் என்ன ஆனாலும் நான் தியேட்டரில் பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறியில் இருக்கிறது கூட ஆக்சுவலாக. அண்ட் பேசிக்காக சொல்ல போனால் எனக்கு இந்த ஏ-ரேட்டட் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏ-ரேட்டட் இந்த சென்ஸ் இந்த ப்ரூட்டலாக காமிக்கிற படம், ஐநோ அந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படத்தில் வந்துட்டு 2023-24 வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஹோப் பண்ணது வந்துட்டு அனிமலை தான். அனிமல் ஒரு ஏ-ரேட்டட் படம், ஓகே ரன்பீர் கபூர் இருக்காப்புல, சந்தீப் ரெட்டி வாங்க செம்மையாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் தென் அதில் வந்துட்டு ப்ரூட்டாலிட்டியோடையோ 18+ சீன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த படம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. அண்ட் தென் லாஸ்ட் 2024 வந்துட்டு ஒரு பாலிவுட் படம் கில்ன்றது ஒரு படம் வந்துச்சு, பெஸ்ட் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதில் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆஸ் ஐ செட் ப்ரூட்டாலிட்டி காமிக்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விச் இஸ் ஏ-ரேட்டட். ஸோ வாங்க பார்த்துடலாம். ரிலீஸ் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம், சக்ஸஸ் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் பார்க்கல, சக்ஸஸ் ட்ரெய்லர் வந்ததே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ வாங்க பார்த்துடலாம். உன்னி முகுந்தனுக்கு இது ஒரு ஸ்பின் ஆஃபாக இருக்கும் கெரியரில். பார்த்தேன் சக்ஸஸ் ட்ரெய்லர் வந்த உடனேயும், ஓகே வந்துச்சா சக்ஸஸ் ட்ரெய்லர்ஸ், வாங்க பார்த்துடலான்ட்டு ஆன் பண்ண ட்ரெய்லரு ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு வேணாம் ஒரே வாட்டி ரியாக்ஷன் பண்ணிடலான்ட்டு. ஸோ எஸ் ஸ்குவாட், நான் வந்துட்டு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். மார்க்கோ சக்ஸஸ் ட்ரெய்லரா இதோ எவ்வளோ 6 செகண்ட்ஸ் தான் பார்த்தேன், 20 செகண்ட்ஸ் கூட இல்லை, வெறும் 6 செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். பார்த்த உடனேயும் ஐ வாஸ் லுக்கிங் ஃப்ளாட். செம்ம ட்ரெய்லர் ஆக்சுவலாக. ஸோ வாங்க பார்த்துடலாம். இன் 3, 2, 1 கோ. நான் கரெக்டாக ஸ்டார்டிங்ல இருந்து போட்டேனா? ஸ்டார்ட். മരണം വരുമൊരു നാടോർക്കുകമർത്യാനീ കൂടെ പോരും നിൻ ജീവിതം. The cinematography, color grading looks very rich. Production quality എല്ലാം அப்படி இருக்கு ஸ்குவாட். എന്തിനും മടിക്കാത്ത ജോർജിനെ തീർച്ചയായിട്ടും ഭയക്കണം. എന്നാൽ അവിടെ ഒരു നായകൻ, an obedient pitbull, ദത്ത് സഹോദരൻ മാർക്കോ, a born criminal. സൂപ്പർ സൗണ്ട് ന്യൂസ് ഈസി മാർക്കോ, ഈ വേദന നീ അറിയണം. ഈ കരു നമ്മുടെ കളത്തിൽ നിന്നാണ് അവനെ കൊണ്ട് ജോർജ് സാധിപ്പിക്കും. This is what I want. ജോർജിനെ പോലെ അല്ല മാർക്കോ. He can and will go to any extent. ആട്ടിൻകുട്ടിയെ അറുത്ത് മാംസം ഭക്ഷിച്ചവർ അറിയണം അതിനും ഒരു ഇടയനുണ്ടായിരുന്നുവെന്ന് നാളെ ഉത്തരം കൊടുക്കേണ്ടി വരുമെന്ന്. செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு ஒரு ஸ்குவாட், அது மட்டும் கேரண்டி. That is what I even heard from the audience. Holy summer squad. This Malayalam film promised to be. I am really hoping to see this film as soon as possible because என்ன சொல்றது, summer squad. But I should watch this in theaters because இது வந்துட்டு ஓடிடிலாம் வந்துச்சுன்னா அவ்வளவோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது ஸ்குவாட்.
இந்த படம் மட்டும் இல்லை, நீ எந்த படம் வேணா எடுத்துக்கோ. ஈவன் இஃப் யூ டேக் கேஜிஎஃப் ஒரு RRR, நீ அது ஃபோன்லேயோ இல்லை டிவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது பார்க்குறதுக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர். நான் அனிமல் கூட ஒரே வாட்டி தான் பார்த்தேன், அதுவும் தியேட்டரில் தான் பார்த்தேன். அதான். ஸோ யா, சம்மர் ட்ரெய்லரு. டீசருக்கே நான் வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்துட்டு என்னால் ரியாக்ஷன் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். இன்னைக்கு கூட நான் ரியாக்ஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. எனக்கே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐ ஆம் ஃபேஸிங் இட் டெய்லி. ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து 2025 ஃபஸ்ட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. 2025 வந்துச்சு, இனிமேல் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ட்டு. பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே எனக்கு வந்துட்டு வச்சாங்க ஆப்பு. யா, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த மூவி யாராச்சும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ சரி முடிச்சுட்டு